சார் நம்ம என்னதான் சொன்னாலும் சவுக்கு சொன்ன ஒரு விஷயத்தில் ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குது. இங்கே மீடியாவோட சப்போர்ட்டுக்கு தேவை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, நான் அப்போ பேசுவேன், நீங்கள் போட மாட்டீங்க, நீங்கள் போடுங்கன்னு சொல்லி அவரே கேட்டிருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தலையும் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுருந்தாங்க. சூழ்நிலை நீங்களே பதிவு பண்ணியிருக்கீங்க. 26க்கு பிகே பிரசாந்த் கிஷோர்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு நீங்களே ஒரு நம்ம வீடியோவில் ஒரு முறை சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களே விரும்பும் போது நம்ம எப்படி சார் வேணாம்? நான் அதுதான் திரும்பி சொல்றேங்க, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவையில்லைன்ற நான். ஏன்னா கட்சியுடைய உங்க கட்சியுடைய அடிப்படை உறுப்பினரை விட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் விடுமாங்க? அதிமுகவுடைய உறுப்பினர் அட்டை வச்சிருக்காங்கல்ல, அவனை விட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவையா? ஆஃப்டர் ஆல் ஸ்டாலினை விட திறமைசாலி எவனும் கிடையாதுன்னு சொல்லி பேசினதுனடா நீ. அது அப்போ அவர் 2022 வரைக்கும் ஸ்டாலினை விட ஒரு திறமைசாலி இல்லைன்னு பேசினவங்கடா நீ. அவர் சொன்னதுனால தானே இவர் ஆட்சிக்கு வந்தாரு. நான் கேட்கிறேன், யாரு சவுக்கு ஃபெலிக்ஸ் தான் சொன்னதுனால தானே இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கு. அப்ப திறமைசாலின்னு ஒத்துக்கிறீங்களா நீங்க? அப்ப நீ புலிகி இருக்க. அப்ப நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு பேசக்கூடிய நீங்க எல்லாருமே புலிகிட்டு சுத்துறீங்க. ஒத்துக்கலாமா? புலிகிட்டு சுத்துறீங்க. நீங்க நினைச்சா ஸ்டாலின் திறமைசாலின்னு சொல்லுவீங்க, நீங்க நினைச்சா ஸ்டாலின் ஒரு டுபாகூர்னுவீங்க. நாங்க வந்து அதை எதுக்கிட்டு போகணும்? நாங்க எல்லாம் கேன பசங்க. இதுதான்டா நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் பண்ற வேலை. யார் அந்த சேர்ன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கு. மற்றபடி வேற எந்த இடத்துலையும் எதிர்கட்சியா அதிமுக நான் பார்க்கவே இல்லைன்றாங்க. நான் சொல்றேன், நீங்க எதிர்கட்சியா அதிமுக செயல்பட போறத நீங்க பார்க்க தான் போறீங்க. ஆனால் எப்பொழுது எப்படி செயல்பட வேண்டும் இருக்கு. இப்ப யார் அந்த எலெக்ஷன் வர போகுது, அதனால தான் சொல்றேன் நானு. யார் அந்த சேர்ன்றது வந்துச்சா எஃபெக்டிவா இருந்துச்சா? இதே மாதிரி அடுத்தடுத்து வரப்போகுதுன்ற தேர்தல் தான் எங்க ஆட்டம். அதான் சார் உங்க ஆட்டம் தான். ஆனா அந்த ஆட்ட காலத்துல விஜயன் ஒரு புதுமுகம் உள்ள வந்திருக்காரு. சீமான் 15 வருடமா தமிழ் தேசியம் பேசி அவர் மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்திருக்காரு. இங்கிட்டு பிஜேபியில அண்ணாமலைன்ற ஒரு தலைமை அவர் ஒரு செட் ஆஃப் பீப்புளை உருவாக்கி கொண்டு வந்திருக்காரு. இப்போ இவங்க எல்லாருக்குமே, இப்ப விஜய்க்கா இருக்கட்டும், சீமானுக்கா இருக்கட்டும், அண்ணாமலைக்கா இருக்கட்டும், இவங்க 3 பேருக்குமே ஊடக வெளிச்சம் இருக்கா இல்லையா? அவங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் ஊடகம் கண்டுக்குது. அவங்க காசு கொடுத்து பண்ணல, ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? வலுவா எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு கூட ஸ்டாலின் போயிட்டு அல்வா சாப்பிட்டு வந்ததுக்கு அல்வாவின் வகையில் போட்டு இன்னைக்கு அண்ணாமலை பல பட்டியலை வெளியிட்டு இருக்காரு. இது அதிமுக செய்ய வேண்டியது, ஆனா செய்யலையே. அதான் அவர் சொல்றாரு. சுனில் யார் முதல்ல கூட்டு வந்தது? ஸ்டாலின் வீட்லயே வச்சுக்கிட்டு இருந்தாரு. 2 வருஷம் வீட்லயே இருந்தான். காய்கறி வரைக்கு நறுக்கி கொடுக்கறதுல இருந்து வீட்டு வேலை பார்க்கறதுல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அது எனக்கு தெரியாது. தனிப்பட்ட கருத்து. என்னை பொறுத்திருக்க அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினருக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜி எங்க வெளிலேருந்து ஒருத்த வந்து சொல்ல போறான். அப்ப அந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி தெரியணும்னு நான் சொல்றேன். இது தெரியுமா தெரியாதான் எனக்கு தெரியாது, ஆனா தெரியணும்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ செலவு பண்ணக்கூடிய இந்த 300 கோடி 400 கோடி கட்சிக்காரங்க செலவு பண்ணியா? கட்சிக்காரன் வந்து உனக்கு பண்ணாதையா? இவன் எல்லாம் பண்ண போறான். இவன் யாரு? நீங்க வெளில வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் லேப்டாப்பை வச்சுக்கிட்டு இப்படி போட்டுக்கிட்டு. இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பரப் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு பிரபல யூடியூபர், பிரபல அரசியல் விமர்சகர், பிரபல அரசியல் ஆய்வாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நம்ம வந்து தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு கட்சிக்கு தேவை, ஆனால் சில கட்சிகள் இங்கே வைக்க மாட்டாங்க, அவங்க வந்து முறைப்படியாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை பயன்படுத்த மாட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாரு. அதை பற்றி இன்னைக்கு நம்ம கிஷோர் கேசாமி அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். என்ன சார் நினைக்கிறீங்க, ஒரு கட்சிக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து தேவையா தேவையில்லையா? அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்மலாம் வந்து ஆம்சேர் கமெண்டேட்டர்ஸ், நம்மலாம் வந்து வெளியிலேருந்து கமெண்ட் பண்ணுறோம் ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டு. இப்போ கிரிக்கெட் நடக்குது. கிரிக்கெட் போட்டியில் இந்த பக்கம் ஒரு 10 பேர், அந்த பக்கம் ஒரு 10 பேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஃபீல்டிங் பண்ணுறவன், இந்த பக்கம் பேட்ஸ்மேன் 2 பேர் இப்படின்னு விளையாடிட்டு இருக்காங்க. வெளில ஒரு 8 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆனாங்கன்னா இன்னொரு பேட்ஸ்மேன் போய் விளையாடுவான். சரி, இவைகள்லாம் ஆட்டத்தில் இருக்கக்கூடியவங்க. வெளியில் உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. இவன் வந்து இது இப்படி நடக்குது, அது அப்படி நடக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. ஆட்டத்தில் இருக்கிறவனுக்கு தான் அது என்ன ப்ரெஷர், என்ன விஷயன்றது தெரியும். இந்த வெளியிலேருந்து கமெண்ட் பண்ணுறவன் என்ன வேணாலும் பேசலாம். சரியா? அதிமுக இப்படி செய்திருக்க வேண்டும், அதிமுக அப்படி செய்திருக்க வேண்டும், அதிமுக மீடியாவை இப்படி மேனேஜ் பண்ணியிருக்கணும், மேனேஜ்மெண்ட்டே இல்லை, மீடியா மேனேஜ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கரை பற்றி நான் கேட்குறேன். நீ தானே நான் சொல்கிற திமுக மீடியாவை மேனேஜ் செய்கிறது தப்பு, மீடியா நடுநிலையாக இல்லை, நடுநிலையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீ தானே சொல்கிற. அப்போ அதே தப்பையே அதிமுக செய்யணும்னு சொல்கிறீங்க. ஏன் சொல்கிற?
ஆனா இங்க திமுக ஒரு அரசியல் பண்ணுது. அது அரசியல் களத்துல அதுவும் அதிமுக ஆட்சியில இருக்கும்போது எதிர்க்கட்சியா இருக்கும்போது திமுக பல அரசியல் வேலையை பார்த்தாங்க. அதை இப்போ ஒழுங்கா அதிமுக செயல்படுத்த மாட்டாங்க. எடப்பாடி அவர்கள் ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவரே இல்ல அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாரு. கேக்குறீங்க அப்படின்னா மீடியாவை மேனேஜ் பண்ணணும், மீடியாவை மேனேஜ் என்ன பண்ணணும்? மீடியா மேனேஜ் பண்ணணும்னா மீடியா காசு கொடுத்து அதிமுக ஃபேவரா பேசுங்கன்னு சொல்ல வைக்கணுமா? இல்ல சார், வலுவா எதிர்த்தாலே அவங்க மீடியாவோட ஃபோக்கஸ் எல்லாமே அவங்க காட்டுறது இல்லையே. இல்ல சார், எங்க எதிர்த்தாங்கன்ற கேள்வி அவங்க எதிர்க்கிற இடத்துல போராட்டம் மாவட்டம் வரையும் நடந்துட்டு இருக்காத மீடியா காட்ட மாட்டேங்கிறாங்களே சார். எதிர்கட்சி தலைவருடைய பேட்டிகளையே லைவ் போட மாட்டேங்கிறாங்க மீடியா. சார், நீங்க சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிறத பத்தி பேசுறீங்கல்ல, சவுக்கு என்ன சொல்றாரு, நல்ல எதிர்க்கட்சியை எப்ப செயல்பட்டாங்க அப்படின்ட்டு அவங்க எதிர்த்தரப்புல இருக்கிற நிறைவேற்ற கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, யார் அந்த சார்ன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கு, மற்றபடி வேற எந்த இடத்துலயும் எதிர்க்கட்சியா அதிமுக நான் பார்க்கவே இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க எதிர்க்கட்சியா அதிமுக செயல்பட போறத நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஆனால் எப்பொழுது எப்படி செயல்பட வேண்டும்னு இருக்கு. இப்ப யார் அந்த சார், அதனாலதான் சொல்றேன் நானு, யார் அந்த சார்ன்றது வந்துச்சா, எஃபெக்டிவா இருந்துச்சா? இதே மாதிரி அடுத்தடுத்து வரப்போகுது. அடுத்தடுத்து வரப்போகுதுன்னா இந்த ஃபெப் 1ல இருந்து ஃபெப் 6 வரைக்கும் 55 போக்சோ வழக்குகள் பதிவு பண்ணிருக்கு. 55 வழக்குகள் பதிவாயிருக்குன்னு எனக்கும் உங்களுக்கு தான் திரும்பி தவிர மக்களுக்கு தெரியாது. அப்ப இதை வலுவா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எதிர்கட்சியோட கடமை. கண்டிப்பா செய்யதான் போறாங்க. உங்களுக்கு தெரியும் செய்ய மாட்டாங்கன்னு. சார், தூத்துக்குடியில ஒரு லாக்அப் டெத் நடந்த உடனே இங்க இருந்து அன்றைய எதிர்கட்சியா இருந்த தலைவர் மு.க. ஸ்டாலின் நேரா போனாரு, பிரச்சனை பண்ணாரு. ஒரே லாக்அப் டெத்துக்கு ஒட்டுமொத்த தமிழகமே ஒப்பாரி வச்சு அழுதுது. ஆனா இப்போ லாக்அப் டெத் அதிகரிக்குது. அதிமுக எதை கண்டுக்கிட்டாங்க? அவங்க வேலையை தான் பாக்குறாங்க. திரும்பியும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. மீடியால போக்கஸை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்துறதுன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்கள் மத்தியில் மக்களோட இயன்று கொண்டு இயங்கிக் கொண்டு நமக்கான வாய்ப்பு வரும்பொழுது, இப்போ தேர்தல் வரப்போகுது, தேர்தல் வரும்பொழுது இவர்கள் துடைத்து எறியப்படுவார்கள். ஏன்னா சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய சவால். சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு போர். சரியா? இதில் அதிமுக 11 தேர்தலில் 7 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. எப்படி? நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்திங்கன்னா அதே மாதிரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் கொடுக்குறாங்க. ஏன்னா சட்டமன்ற தேர்தல்னா எங்கள் ஆட்டம். அதான் சார், உங்க ஆட்டம் தான். ஆனா அந்த ஆட்ட காலத்துல விஜயன் ஒரு புதுமுகம் உள்ள வந்திருக்காரு. சீமான் 15 வருடமா தமிழ் தேசியம் பேசி அவர் மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வந்திருக்காரு. இங்கிட்டு பிஜேபியில அண்ணாமலைன்ற ஒரு தலைமை அவர் ஒரு செட் ஆஃப் பீப்புள் உருவாக்கி கொண்டு வந்திருக்காரு. இப்போ இவங்க எல்லாருக்குமே, இப்ப விஜய்க்கா இருக்கட்டும், சீமானுக்கா இருக்கட்டும், அண்ணாமலைக்கா இருக்கட்டும், இவங்க 3 பேருக்குமே ஊடக வெளிச்சம் இருக்கா இல்லையா? அவங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் ஊடகம் கண்டுக்குது. அவங்க காசு கொடுத்து பண்ணல. ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, வலுவா எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு கூட ஸ்டாலின் போயிட்டு அல்வா சாப்பிட்டு வந்ததுக்கு அல்வாவின் வகையில் போட்டு இன்னைக்கு அண்ணாமலை பட்டியலை வெளியிட்டு இருக்காரு. இது அதிமுக செய்ய வேண்டியது, ஆனா செய்யலையே. அதான் அவர் சொல்றாரு. நான் பேசட்டுமா? திருநெல்வேலியில போயிட்டு நீங்க அல்வா சாப்பிட்டாரு ஸ்டாலின், சரியா? ஆனா மாஞ்சோலை டீ எஸ்டேட்ல அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஊழியர்களை இவர் சந்திக்கல, ஸ்டாலின் சந்திக்கல. அடுத்து எடப்பாடியார் அங்க டூர் போகும்பொழுது அவர் சந்திக்க போறாரு அந்த ஊழியர்களை. பிரச்சாரத்துக்காக போகும்போது தானே, பிரச்சாரத்துக்காக கிடையாதுங்க. இப்போ கிளம்புறாரு. இதான் நான் சுத்தி சொல்றேனே, இப்போ மார்ச்ல இருந்து அவர் தொகுதி வாரியா போறாரு. போகும்பொழுது அவர் சந்திக்க தான் போறாரு. சரியா? நீங்க மீடியாவை வைத்து ஏன் செய்யவில்லை? நாங்கள் ஏன் மீடியாவை வைத்து செய்ய வேண்டும்? நாங்கள் தான் மக்களோட மக்களாக இருக்கிறோங்க. இல்ல சார், மீடியா வேண்டாங்க. நான் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு புரியலையா? அது எங்களுக்கு அந்த மீடியாவை வைத்து மாயாஜாலம் தேவையில்லை. நாங்கள் இது எல்லாமே இல்லாம, இது எதுவுமே இல்லாம எங்களால் மக்களை சென்று சந்தித்து மக்களோட மக்களாக இருந்து எங்களால் அந்த வாக்குகளை பெற முடியும். எங்க சார், எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில நடந்த எந்த தேர்தலுமே அவர் வெற்றி பெறலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில தான் 2021 தேர்தல் நடந்தது. ஆமா, எதிர்கட்சி தலைவரா வரலையா 10 ஆண்டுகளுக்கு அப்புறம்? இங்க வெற்றி தோல்வி தான் சார் முக்கியம். ஜெயிச்சாரா சார்? அததான் சார் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மையார் கிடையாது, இங்க விஜய் எம்ஜிஆர் கிடையாது. ஆனா போக்கஸ் அப்படிங்கிறது இங்க விஜய் பக்கம் இருக்குன்னா, இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமையை இங்க ப்ரூவ் பண்ணணும்ல. என்ன ப்ரூவ் பண்ணிருக்காரு? என்ன ப்ரூவ் பண்ணணும்? என்ன ஊடக வெளிச்சம் வேணும் சார். இங்க திமுக ட்ரம்ப் வரைக்கும் எல்லாருமே ஊடகத்தை வச்சு தான் வேலை பாக்குறாங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஒரு கட்சிக்கும் ஒரு இயங்கும் முறை இருக்கு, சரியா? ஒரு வழிமுறை இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஊடகத்தை வைத்து ஒரு வெளிச்சத்தை வைத்து அதை வைத்து மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்ற அவசியம் அதிமுக கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு நோன் ஃபேஸ். விஜய் உடைய முகம் தெரியாத வீடே இருக்க முடியாது தமிழ்நாட்டில். ஓகே, அக்செப்ட் பண்ணிப்போமா? இப்போ இதை வைத்து மட்டுமே
நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. சரியா? இப்போ தேர்தல் என்றால் என்ன? தேர்தல் என்பது அந்தந்த லோக்கல் இஷ்யூவை பார்க்கக்கூடிய இதுதான் தேர்தல். மக்கள் வந்து இப்போ மோடிக்கு ஓட்டு போடுறது அப்படின்றது எதுக்காக ஓட்டு போடுறாங்கன்னு இருக்குது. ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா எதற்காக ஓட்டு போடுறாங்கன்னு இருக்குது. ஆனால் ஒரு கவுன்சிலருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா எதற்காக ஓட்டு போடுறாங்கன்னு இருக்குது. அந்த வார்டு கவுன்சிலர் வரும்போது அது மாறும். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அது மாறும். சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அது எடப்பாடி பழனிசாமி அவர்களா ஸ்டாலினா இதுதான் பிரதானப்படுத்தி பார்க்கப்பட போகிறது. அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4.5 ஆண்டுகளாக கொடுத்த ஆட்சி, ஸ்டாலின் 4.5 ஆண்டுகளாக கொடுத்திருக்கின்ற ஆட்சி, இதுதான் இங்கே பேசுபொருளாக இருக்க போகிறது. இதுதான் நீங்கள் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் பேசுபொருளாக இருக்கும். மற்றவங்கெல்லாம் வரலாம், நானும் முதலமைச்சராக இருப்பேன், நானும் முதலமைச்சராக ஆவேன், நான் வந்தால் இதை செய்வேன், நான் வந்தால் அதை செய்வேன், எல்லாம் ஓகே. இங்கே ஒருத்தர் செயல்பட்டுருக்காரு, இவர் என்ன செயல்பட்டுருக்காரு? ஏற்கனவே ஒருத்தர் செயல்பட்டுருக்காரு, இவர் என்ன செயல்பட்டுருக்காரு? இந்த ரெண்டும் ஒப்பீடு. இந்த ஒப்பீட்டை வைத்து மக்கள் வந்து முடிவெடுக்க போகிறாங்க. போட்டு இவங்க ஒவ்வொரு மக்களையும் போய் சந்திச்சுக்கிட்டு அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு இதையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கிரவுண்ட் லெவலில். இந்த கிரவுண்ட் லெவலில் நடக்குது இல்லையா, இதை வந்து மீடியா ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது, மீடியாவுக்கு தெரிய வாய்ப்பும் கிடையாது. இப்போ 2003 அதாங்க நடந்துச்சு. மொத்த மீடியா ஒன்று தான் இருந்துச்சு. இது சன் டிவி மட்டும்தான் இருந்துச்சு. இது சன் டிவி மட்டுமே போய் தொடரட்டும் இந்த பொற்காலம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஃபோக்கஸாக கொடுத்து, அப்போது மேயராக வேறு இருந்தார் ஸ்டாலின். கருணாநிதியோட ஆட்சி மிகப்பெரிய அற்புதமான ஆட்சி, அப்பா ஆச்சா போச்சா அதுவா இதுவா, செல்வி ஜெயலலிதா கொள்ளையடித்து விட்டார், நகையை திருடி விட்டார், அந்த 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 நகையை போட்டுக்கிட்டு அவனும் சசிகலாவும் நகையை போட்டுக்கிட்டு இந்த போஸ்டர் வந்து ஊர் முழுக்க ஒட்டினாலும் அந்த அம்மா வந்து ஒன்றே ஒன்று தான், வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட உடனே திறந்த ஜீப்பில் வந்து பேசுகிறாங்க, எனக்கு இறுதி எஜமானர்கள் நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ கிடையாது, ஜனநாயகத்தில் இறுதி எஜமானர்கள் நீங்கள் தான், உங்களை நம்பித்தான் நான் வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் நியாயம் தருவீர்களா, எனக்கு நீங்கள் தர்மம் வந்து நீங்கள் தான் வழங்க வேண்டும், வழங்குவீர்களா என்று கேட்டபோது மக்கள் வழங்கினார்கள். இப்போ நிற்க ஒரு நிமிஷம், இதையே எடப்பாடி பழனிசாமியால பண்ண முடியாதா? அதே தான் நான் அம்மையார் ஒரு செட் ஆஃப் பீப்புள் மத்தியில தான் பேசியிருப்பாங்க. அது ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட போனது சோசியல் மீடியா அந்த மாதிரி இல்லை. 2003 என்னங்க சோசியல் மீடியா இருந்தது? சரியா? இருங்க, இல்ல அவங்களுடைய அந்த டூர், அந்த ஸ்பீச், எமோஷனல் ரீச், அதையே தான் இப்போ கொடுக்கணுன்ற நான். எனக்கு இந்த ராபின் சர்மா வச்சு நான் பண்ணுவேன், இந்த பக்கம் ரிஷியை வச்சு நான் பண்ணுவேன், இந்த பக்கம் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கடந்தது மக்கள் மத்தியில் நீங்கள் சென்று மக்களிடம் பேசுவது. என்ன அண்ணாதுரை சொன்னார் இல்லையா, கோ டு த பீப்புள், பி அமங் த பீப்புள், மக்களிடம் செல், மக்களோட மக்களாக இரு, மக்களிடம் பேசு, இயல்பாக உங்களுக்கு வாக்களிப்பார்கள். நான் இப்பவும் சொல்றேன், வரைக்கும்ன்றதை விட்டுருங்க, இனிமே தாங்க வரப்போகுது. தேர்தல் வரும்போது தாங்க இயங்குவாங்க அரசியல்வாதி. எப்பவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாஸ், தேர்தல் வரும்பொழுது தான் அவன் இயங்குவான். சரியா? இப்போ இதுக்கு நீ என்ன பேசினாலும் அது பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஈரோடு கிழக்கு ஏன் போய் போட்டு போடுறான் திமுகக்கு? திமுக அப்படி தேனாரம் பாலாக முடிச்சா ஏன் போடுறான்? அடுத்த ஒரு வருஷம் இவன் இருக்க போறான் ஆட்சியில், இவன் இருக்கும்போது இவனுக்கு போட்டு போவான். திமுக எதுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுகவுக்கு ஆள் இருந்தாலும் திமுக தான் போட்டிருப்பான். ஏன் போட்டுருவான்? ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் அவன் இருக்க போறான், இவனுக்கு போட்டு தொலைவன் தான் போடுவானுங்க. இப்போ அதே அடுத்த வருஷம் போடுவானுங்களா? போட மாட்டானுங்க. பெண்ணாகரத்தில் 2010 ஏன் போட்டானுங்க? டெபாசிட் ஏன் போச்சு அண்ணா திமுகக்கு? நீங்கள் சொல்லக்கூடிய ஜெயலலிதா அம்மாவே இருந்தாங்க, ஏன் போச்சு? ஏன் டெபாசிட் போச்சு? ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணிருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுககாரன் முடிவு பண்ணி, திமுககாரன் அங்கே இருக்கான், இவன் இன்னும் ஒரு வருஷம் இருக்க போறான், இவனுக்கு போட்டு தொலைவன் மக்கள் போட்டாங்க. அதே பெண்ணாகரத்தில் எப்படி அடுத்த வருஷம் 2011 தோத்து போச்சு திமுக? எப்படி அண்ணா திமுக ஜெயிச்சிச்சு? டெபாசிட் போன அண்ணா திமுக எப்படி 2011 ஜெயிச்சிச்சு? ஒரே வருஷத்துல. மக்களுக்கு தெரியுங்க எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி மக்களுக்கு எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு அரசியல்வாதிக்கும் தெரியும். சரியா? இப்போ நாம் சொல்லக்கூடியது என்னென்னா, நாம் போகிறோம், ஏன் நான் விவசாயி, நான் ஒன்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ அம்மா மாதிரியோ அகக்கவர்ச்சி கொண்ட நபர்லாம் கிடையாது. நான் ஒரு விவசாயி, ஒரு வெள்ளை மண்டியோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். என்ன
ஏதாவது நான் வந்து அரசியலுக்கு வரணும்னு நினச்சேன், தலைவரை பார்த்து வரணும்னு நினச்சேன், வாதியாரை பார்த்து வரணும்னு நினச்சேன், புரட்சி தலைவரை பார்த்து வரணும்னு நினச்சேன், வந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வாய்ப்பு கொடுத்தாங்க, சேவல் சின்னத்தில் நின்னேன், எம்எல்ஏ ஆனேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ படிப்படியாக மேலே வந்து எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், அப்புறம் எம்பி, அதுக்கப்புறம் மந்திரி, அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர். சரியா? இந்த அளவுக்கு வந்துட்டேன். நான் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் நான் 4.5 ஆண்டுகள் ஆண்டேன். சேலத்தில் சிலுவம்பாளையத்துலேருந்து வந்தேன் தான் நான். எனக்கு ஒன்றும் பாரம்பரியம் மிக்க குடும்பமும் கிடையாது, எனக்கு வந்து அகக்கவர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் நான் உங்களோட இருந்தேன். உங்களால் நான் வந்தேன். சரியா? வந்து நான் 4.5 ஆண்டுகள் நான் எப்படி வந்து நீங்கள் 1000 விமர்சனங்களை வைக்கலாம், இப்படி வந்தேன் அப்படி வந்தேன், ஆனால் நான் 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து உங்களுக்கு நன்மைகளை செய்தேன். இந்த 4.5 ஆண்டுகளை எடை போட்டு பாருங்கள், ஸ்டாலினுடன் எடை போட்டு பாருங்கள். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த கட்சி நாசமாக போயிடும் நினைச்சாங்க, இந்த கட்சி யாருக்கோ அடமானம் வைக்கப்படும் நினைச்சாங்க, இதெல்லாம் இல்லாமல் மீட்டு கொடுத்துருக்கேன். இந்த கட்சி இந்த இரட்டை இலையை நான் மீட்டு கொடுத்துருக்கேன். இது இந்த கட்சியான கட்சி தொண்டர்களுக்கு நான் செய்திருக்கின்ற சேவை. இரட்டை இலையை நான் மீட்டு கொடுத்துட்டேன் உங்களுக்கு. சரியா? மக்களுக்கு 4.5 ஆண்டுகள் என்னை நம்பி இந்த மக்கள் இருந்தார்கள். 1 மாதத்தில் போயிடும், 2 மாதத்தில் போயிடும் அப்படின்னு இருந்த நிலையில் 4.5 ஆண்டுகள் நான் ஆட்சியை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 48 கல்லூரிகளை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். 7% உள்ஒதுக்கீடு கிராமப்புற மக்களுக்கு நான் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். சரியா? இது தவிர 10.5 உள்ஒதுக்கீட்டை நான் வந்து ஒரு அரசியல் கேம்பிள், இதனால் என் ஆட்சியை விட போகலாம் என்று இருந்த பொழுது, இதனால் எனக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு வந்தாலும் சரி, நான் வந்து 10.5% அதை நான் பெற்றுக் கொடுப்பேன்னு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இத்தனையும் நான் பண்ணியிருக்கேன். குடிமராமத்து பணிகளை நான் வந்து துரிதப்படுத்தி கொடுத்துருக்கேன். கோவிட் வந்த பொழுது, இந்த பெருந்தொற்று இருந்த பொழுது, அந்த பெருந்தொற்று என்னன்னுடைய யாருக்கும் தெரியாது அப்படின்ற பொழுது நான் முதலமைச்சர். உங்கள் அத்தனை பேருக்கும் என்ன செய்ய வேண்டுமோ, என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் நான் செய்திருக்கேன். அத்தனையும் செய்த முதன்மை மாநிலமாக நான் இருந்திருக்கேன். வேறு எந்த மாநிலமும் நான் செய்த அளவுக்கு செய்தது கிடையாது. அவ்வளவும் நான் செஞ்சுருக்கேன். 2500 ரூபாய் நான் கொடுத்தேன் உங்களுக்கு. சரியா? இத்தனையும் நான் பண்ணியிருக்கேன். அம்மா விட்டுட்டு போனேன் அத்தனை திட்டங்களையும் எதையும் கிடப்பில் போடலை. நான் கோவிட் வந்துச்சின்னு கிடப்பில் போட்டேன்னா, தாலிக்கு தங்கம் கிடப்பில் போட்டேன்னா, அம்மா குடிநீர் கிடப்பில் போட்டேன்னா, அம்மா உப்பு கிடப்பில் போட்டேன்னா, அம்மா சிமெண்ட் கிடப்பில் போட்டேன்னா, இது அத்தனையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இத்தனையும் நான் செஞ்சுருக்கேன். சரியா? இதெல்லாம் முடிஞ்சு என்னை அசிங்கப்படுத்தினீங்க, கேவலப்படுத்தினீங்க, தவழ்ந்து வந்தார், அப்படி வந்தார், இப்படி, நான் எப்படியோ வந்துட்டு போகிறேன். என்னைத்தானே அசிங்கப்படுத்துறீங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த கட்சிக்கு நான் இந்த ரெட்டை இலையை காப்பாற்றி கொடுத்துருக்கேன். எவனிடமும் மண்டிடலை. டெல்லிக்கு போய் மண்டிட்டேன்னா அவன் தான் வந்து காத்துக்கிட்டு இருக்கான் என்கிட்ட கூட்டணிக்குன்னு. எவனிடமும் மண்டி இல்லை. இந்த ரெட்டை இலையும் காப்பாற்றி கொடுத்துருக்கேன். நாளைக்கு நான் இங்கேருந்து வெளியில் போனேன்னாக்க பொதுச்செயலாளராக 3 பேர் இருந்தார்கள், முக்கியமான பொதுச்செயலாளர்கள். ஒன்று புரட்சி தலைவர் நிறுவன தலைவர், இன்னொன்று புரட்சி தலைவி அம்மா, இன்னொன்று எடப்பாடியார். இந்த 3 பேர் இருந்திருக்காங்க. இந்த 3 பேரில் புரட்சி தலைவர் அளவுக்கு நான் சாதிக்காமல் இருந்திருக்கலாம், புரட்சி தலைவி அம்மா அளவுக்கு நான் சாதிக்காமல் இருந்திருக்கலாம். நான் ஒரு ஏழை விவசாயி, எங்கேயோ சிலுவம்பாளையத்துல நான் வந்திருக்கேன். அவங்க அளவுக்குலாம் நான் பெரிய ஆளாக இல்லை, ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த இரட்டை இலையை நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன். எவன்ட்டையும் நான் கொண்டு போய் அதை அடமானம் வைக்கல. நாளைக்கு இதை அடுத்த கட்டத்தில் வேற ஒரு தலைவர் வந்து எடுத்துகிட்டு போகலாம், யார் வேணாலும் வரலாம். அதையும் தான் அவர் சொல்கிறாரு, யார் வேணாலும் வரலாம், நீ எடுத்துகிட்டு போகலாம், பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்று ஒருவன் இருந்தான், அவன் இந்த இரட்டை இலையை காப்பாற்றினான். யாரிடமும் அதை சமரசம் செய்யவில்லை, அதை மண்டியிட்டு எவரிடமும் கொண்டு போய் அடமானம் வைக்கவில்லை என்பதனை வரலாறு கூறும். இதை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நம்ம இதையுமே நம்ம சமூக வலைத்தளம் மூலமாக தான் மக்கள்கிட்ட கன்வே பண்ணுறோம். அப்படி கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன், இங்கே மாற்றத்தை நோக்கி மக்கள் வர சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக இந்த ஏழை விவசாயியை கண்டிப்பாக மக்கள் போற்றுவார்கள். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. சார், நம்ம என்ன தான் சொன்னாலும் சவுக்கு சொன்ன ஒரு விஷயத்தில் ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குது. இங்கே மீடியாவோட சப்போர்ட்டுக்கு தேவை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களே பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, நான் இப்போ பேசுவேன், நீங்கள் போட மாட்டீங்க, நீங்கள் போடுங்கன்னு சொல்லி அவரே கேட்டிருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தலையும் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுருந்தாங்க. சூழ்நிலை நீங்களே பதிவு பண்ணியிருக்கீங்க. 26க்கு பிகே பிரசாந்த் கிஷோர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு நீங்களே ஒரு நம்ம வீடியோவில் ஒரு முறை சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களே விரும்பும் போது நம்ம எப்படி சார் வேணாம்? நான் அதுதான் திருப்பி சொல்றேங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி தேவையில்லைன்ற நான். ஏன்னா கட்சியுடைய உங்க கட்சியுடைய அடிப்படை உறுப்பினரை விட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் விடுமாங்க? அதிமுகவுடைய உறுப்பினர் அட்டை வச்சிருக்காங்கல்ல, அவனை விட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவையா?
என்னோட தனிப்பட்ட கருத்து இதெல்லாம் நான் வந்து இப்போ சவுக்கு சங்கர் மாதிரி எனக்கு வந்து அந்த அமைச்சரை தெரியும், இந்த அமைச்சரை தெரியும், எல்லா அமைச்சரும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் பொது வெளியில் வந்து அதிமுக இதை செய்ய வேண்டும், இது செய்யவில்லை விமர்சனம் வைக்கிறவன் நான் கிடையாது. உனக்கு தான் எல்லா அமைச்சரும் தெரியும்ல, அப்போ போய் அவன்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே. உனக்கு தான் மூத்த தலைவர்கள்லாம் தெரியல அதிமுகவில், அவங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டியதானே. இதை ஏன் வெளில வந்து சொல்கிற? நான் என்ன இங்கே பேசுகிறேன் அப்படின்னா, என்னை பொறுத்து என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் என்கிட்ட கேட்கறதுனால யூ ஆர் இன்டர்வியூங் மீ. ஸோ நீங்கள் கேட்கறதுனால எனக்கு தனிப்பட்ட கருத்து. என்னை பொறுத்திருக்க அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினருக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜி எங்கள் வெளிலேருந்து ஒருத்த வந்து சொல்ல போகிறான். அப்ப அந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி தெரியணும்னு நான் சொல்றேன். இது தெரியுமா தெரியாதான் எனக்கு தெரியாது, ஆனா தெரியணும்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ செலவு பண்ணக்கூடிய இந்த 300 கோடி 400 கோடி கட்சிக்காரங்க செலவு பண்ணியா? கட்சிக்காரன் வந்து உனக்கு பண்ணாதையா? இவன் எல்லாம் பண்ண போறான். இவன் யாரு? நீங்க வெளில வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் லேப்டாப்பை வச்சுக்கிட்டு இப்படி போட்டுக்கிட்டு நான் கேட்கறேன். நான் ஒரு இல்ல 21 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோத்ததுக்கு கட்சிக்காரன் தான் காரணமா? புரியல. 21 சட்டமன்ற தேர்தல்ல அதுதான் கட்சிக்காரன் தான் காரணமா? ஏங்க ஒட்டுமொத்த கட்சியும் காரணங்க. அதுக்கு 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஆன்டை இன்கம்பன்சி இருக்கும். மக்கள் வந்து நினைக்கிறாங்க. அதனாலதான் சுனில அவங்க பிக் பண்ணாங்க. சுனில வச்சு என்னங்க மாத்த முடியும்? சரி, என்ன மாத்த முடியும்? சுனில வச்சோ பிரசாந்த் கிஷோரை வச்சோ நீ எதுவும் மாத்த முடியாது. சரியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, 10 ஆண்டுகளுக்கு அப்புறமும் அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரதான எதிர்கட்சியாக வராங்க. 2006 செல்வி ஜெயலலிதா எவ்வளோ வாங்கினாங்க? அந்த இடங்களை விட கூடுதலாக வாங்கியிருக்காங்க. அதிமுக மிகப்பெரிய எதிர்கட்சியாக அது வரைக்கும் அமர்ந்தது கிடையாது. 96 எதிர்கட்சியாக அமர்ந்தது எவ்வளோ சீட்டில்? 2006 எதிர்கட்சியாக அமர்ந்தது எவ்வளோ சீட்டில்? ஆனால் 2021 எவ்வளோ சீட்டில் அமர்ந்ததுன்றதை பாருங்கள். பார்க்கும்பொழுதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போது என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மொபைல் வச்சுக்கிட்டு இந்த லேப்டாப்பை வச்சுக்கிட்டு இதை இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், நான் மீடியாவை இப்படி ஹேண்டில் பண்ணுறேன், இது இருக்கு இல்லையா, இதை முதல்ல புரட்டி போடணும். இந்த புரட்சியை அதிமுகவால் செய்ய முடியும்ன்றது நான் நம்புகிறேன். ஆனால் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை போனாங்கனாலும் அதை நான் எதுவும் தப்பு சொல்ல போகிறதில்ல. என்னை பொறுத்திருக்க, என்னை பர்சனலாக கேட்டிங்கன்னா இது எதுக்குமே அவசியம் கிடையாது. ஏன்னா அதே 400 கோடியை நீ கட்சிக்காரன் செலவு பண்ணு. சரியா? அவன் போய் நின்று பேச போகிறான். ஒரு பிரசாந்த் கிஷோர் பீகார்லேருந்து வந்து, ஒரு சுனில் பெங்களூர்லேருந்து வந்து, இல்லை ஒரு ராபின் சர்மா மும்பையிலேருந்து வந்து அப்படியே சாதிச்சு காமிச்சிருவானுங்களா? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன் நான், அதிமுகவுடைய தேர்தல் இயந்திரம் என்பது மிகப்பெரியது. என்ன அதை உட்காந்துக்கிட்டு எடப்பாடி இப்படி செய்யவில்லை, எடப்பாடி சுனிலை எடுத்துருக்கணும், எடப்பாடி பிரசாந்த் கிஷோர் எடுத்துக்கணும். ஏன்னா எங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு தெரிய போகுது, எங்களுக்கு தெரியாத உனக்கு தெரிய போகுது. ஆஃப்டர் ஆல் ஸ்டாலினை விட திறமைசாலி எவனும் கிடையாதுன்னு சொல்லி பேசினவனடா நீ. அது அப்போ அவர் 2022 வரைக்கும் ஸ்டாலினை விட ஒரு திறமைசாலி இல்லைன்னு பேசினவனடா நீ. அவர் சொன்னதுனால தானே இவர் ஆட்சிக்கு வந்தாரு. நான் கேட்கறேன், யாரு? சவுக்கு ஃபெலிக்ஸ் தான் சொன்னதுனால தானே இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கு. அப்ப திறமைசாலின்னு ஒத்துக்கிறீங்களா நீங்க? அப்ப நீ புழுகிருக்க. அப்ப நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு பேசக்கூடிய நீங்க எல்லாருமே புழுகிட்டு சுத்துறீங்க. ஒத்துக்கலாமா? புழுகிட்டு சுத்துறீங்க. நீங்க நினைச்சா ஸ்டாலின் திறமைசாலின்னு சொல்லுவீங்க, நீங்க நினைச்சா ஸ்டாலின் ஒரு டுபாகூர்னுவீங்க. நாங்க வந்து அதை எதுக்கிட்டு போகணும்? நாங்க எல்லாம் கேன பசங்க. இதுதான்டா நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ற வேலை. ஒரு டுபாகூரையும் திறமைசாலின்னு காட்டுவீங்க. நாளைக்கு உங்களுக்கு செட் ஆகலைன்னா அந்த டுபாகூரை வந்து அந்த திறமைசாலின்னு நீங்கள் காமிச்சு டுபாகூர் திருப்பி டுபாகூர்னு சொல்லுவீங்க. நான் கேன பசங்க. சுனில் யார் முதல்ல கூப்பிட்டு வந்தது? ஸ்டாலின். வீட்லேயே வச்சுக்கிட்டு இருந்தார். 2 வருஷம் வீட்லேயே இருந்தான். காய்கறி நறுக்கி கொடுக்கறதுலேருந்து வீட்டு வேலை பார்க்குறதுல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அது. அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அது எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி எதுவுமே நம்ம பண்ணலையே. அதிமுக பொறுத்து நம்ம கட்சியில் இருக்கிறவன தானே பொது பொறுப்பில் போட்டோம். கட்சியில் இருக்கிறவனுக்கு பொறுப்பு கொடு, கட்சியில் இருக்கிறவனுக்கு பணம் கொடு. நீ எதுக்கு பீகார்காரன் மும்பைக்காரன் அவன் இவன் என்ன ஏன் கொடுத்துட்டு இருக்க? உன் கட்சியில் இருக்கிறவனுக்கு தெரியாத இவனுக்கெல்லாம் தெரிய போகுது, அவனுக்கு தெரியாததா இவங்களுக்கெல்லாம் தெரிய போகுது. இப்போவும் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டூர் கிளம்பிட்டோம் எமோஷனலாக. இப்போ எங்களை போன்றவர்கள் நாங்கள்லாம் வெளில வரமே, நாங்கள்லாம் என்ன பண்ண போகிறோம்? நாங்கள்லாம் என்ன எதிர்பார்ப்பு இருப்போம்? எங்களுக்கு அதிமுக வரணும். எங்கள் தலைமை எது சொன்னாலும் அதை நாங்கள் கேட்போம். ஏன்னா எங்கள் தலைமை ஒரு தெருநாயை கொண்டு வந்து இந்த தெருநாயுடன் கூட்டணி என்று சொன்னால் அதனுடன் கூட்டணி அப்படின்னு நாங்கள் நிற்போம். இவ்வளவுதான் எங்களை பொறுத்த வரைக்கும். சரியா? ஆனால் ஓவராலாக நான் சொல்லக்கூடியது, அதிமுக ஆட்சிக்கு வரப்போகிறது.
எந்த கூட்டணி வரப்போகிறது, யாருடன் வரப்போகிறது, அதெல்லாம் அவங்களுக்கு விட்டது. யாரை ஸ்ட்ராட்டஜிஸ்டாக போட போகிறாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு விட்டது. ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த கமெண்டேட்டராக உட்காந்துக்கிட்டு ஆத்துன்னு அதிமுக இதை செய்ய வேண்டும், அதிமுக அதை செய்ய வேண்டும். நீ புரியா? நாங்கள் பார்த்துக்கோம். 11 தேர்தலில் 7 தேர்தலில் ஜெயிச்சிருக்கோம்ல நாங்கள் சட்டமன்றத்தில். எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்களுக்கு நீ வாதியார் ஆகாது. சரி, ஓகே சார், பொறுத்தது பார்ப்போம். நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறாங்களா, அவங்களுடைய வியூகம் எந்த அளவுக்கு போய் மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்னு எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார்.